மேட்டூர் அருகே கருமலைக்கூடல் பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் வட மாநில இளைஞர்கள் தொழிலாளர்கள் இருவர் படுகாயமடைந்திருக்கின்றனர். அதாவது மேட்டூர் அருகே கருமலைக்கூடல் சிட்கோ தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றனர். இதில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான மெக்னீசியம் சல்பேட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நடத்தி வருகிறார். இந்த தொழிற்சாலையில் 30க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். மெக்னீசியம் அரைக்கும் தொட்டியில் பழுதடைந்து காணப்பட்டது. இதனை சரி செய்வதற்காக வடமாநில இளைஞர்கள் இருவர் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த தொட்டி வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ராகேஷ் ராம் மற்றும் சர்வன் பஸ்வான் ஆகிய இருவரும் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். தொழிற்சாலை பெரும்பாலான பகுதியில் வெடி விபத்து சேதமடைந்து காணப்பட்டனால் வடமாநில இளைஞர்கள் அதை சரி செய்யும் போது இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக கருமலைக்கூடல் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது குறித்து கருமலைக்கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜினீத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.